அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் எப்படி எந்த சைடு எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. அதை சார்ந்து படித்து தெரிந்து கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டீட்டெயிலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி தொடங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில மார்க்கெட் ரிலேட்டடான கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கிளாஸில். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு மண்டே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடர் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ மண்டே ட்ரேடு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு ஏற்றார் போல பிளான் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நான் இதில் வேல்யூஸ் இதெல்லாம் போட்டு சார்ட்டில் காமிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ஷோ பண்ணுறதில்ல. ஓகேங்களா? 22,800 கால் 98 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். 98 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா நிப்டி இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ அது 90 ரூபீஸ்க்கு மேலதான் அப்படின்ட்டு ஒரு லைனை போட்டு அதுக்கு மேலதான் இருக்குன்றது அப்படி அர்த்தம் கிடையாது, அது கீழே தான் இருக்குன்றது அப்படி அர்த்தம் கிடையாது. அதுல ஃபால்ஸா இருக்கும். அதாவது மேக்ஸ்ல கால்குலேஷன் அடிப்படையில் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இல்ல இதோட தான் வராங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம மேக்ஸ் கால்குலேஷன்லயே பயன்படுத்துவோம். நாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸ் ஆக்ஷனு, நியூஸ் எதையுமே காதில் வைக்கக்கூடாது. பேட்டர்ன்ஸ் நம்ம மேக்ஸுக்கு அதுக்கு சட்டன் ரூல் இருக்கு. அதை மட்டும் பயன்படுத்தி நம்ம வர்த்தகம் மட்டும் போயிட்டு நான் இதுல வீடியோ சொல்றது நிப்டி இண்டெக்ஸ் நிப்டி 15 டைரக்ஷனை மட்டும்தான் நான் குறிப்பிடுகிறேன். ஏன்னா ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூவே கிடையாது. இது ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூ, மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூவே கிடையாது. அது காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடிஞ்சிடும். ஆனா ஆப்ஷனுக்கு அப்படி இல்லை. ஓகேங்களா? அப்போ அது ஏன் அப்படி? அதே போல அது மார்க்கெட்டு ஒரு 98 ரூபா சொல்லியிருக்கோமா, அதுல இருந்து ஏறுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட விலையில போய் எதர் திரும்பி ஆகணும், ஆறு அங்கிருந்து அப் ஆகணும். அதே போல அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு விலையில திரும்பணும், ஆறு அப் ஆகணும். அப்போ ஒரு ரிவர்சல்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும். அப்போ அதெல்லாம் ஏன் அதை சார்ந்து நடக்குது அப்படிங்கிறத பயிற்சி எடுங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கத்துக்கோங்க. இல்லை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன காலங்கள் ஆகும், அவ்வளோதான் விஷயம். அதெல்லாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒருத்தவங்க யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் என்னை சேர்த்துதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.